ஹாய். தினம் ஒரு பழமொழி. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். என்னங்க பழமொழி இது? பகைவனுக்கும் மிளகுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. எதிரி தன்னை விருந்து கூப்பிடுறானா நல்லெண்ணத்தோடு கூப்பிட மாட்டான். அந்த காலத்தில் ராஜாக்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விருந்துக்கு தன்னோட எதிரி நாட்டு மன்னர்களை விருந்துக்கு கூப்பிடும்போது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துருவாங்களாம். எப்படிலாம் முதுகில் கொத்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பல புராண கதைகளில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை வச்சு நான் சொன்னேன், ஓகேவா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கையில் நம்ம மிளகு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கிற தன்மை இருக்குது. பாம்பு கடிக்கிறவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மிளகு தான் சவிக்க கொடுப்பாங்களாம். அந்த மிளகோட காட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விஷத்தோட வீரியம் இன்னும் அதிகமாகலை, ரத்தத்தில் கலக்கலை, அதை வச்சு காப்பாற்றிடுவாங்களாம். அது அப்படி இல்லை, அதோட சுவை தெரியலைன்னா விஷம் ரத்தத்தில் கலந்துட்டு, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்களாம். இதுதான் அதுக்கான அர்த்தம்.